வணக்கம் ராணி கிச்சன். இப்போ நான் கருவேப்பிலை சட்னி பண்ண போகிறேன். அதுக்காக கருவேப்பிலை நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன், வரமிளகாய், புளி, இது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் உப்பு. நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன், கடாய் காஞ்சிடுச்சு. தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சட்னி எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். புளி, நல்லா பொண்ணு வரட்டும். ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு, கடலைப்பருப்பு, உப்பு. இதில் நான் போட்டுக்கிறது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். நல்லா பொன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். வச்சுட்டேன். சட்டி வந்துட்டு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை நான் வதக்கணும், அதை அரைச்சி வச்சுட்டேன். இதை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை போல் அரைச்சி வச்சுக்கணும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை அரைச்சி வச்சுருக்கேன் பாரு. மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொட்டிடலாம். சட்னி பாரு, சூப்பராக இருக்குது. கருவேப்பிலை சட்னி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, முடிக்கு ரொம்ப நல்லது. இது வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டோம்னா முடி நல்லா கருன்னு இருக்கும். செமையாக இருக்கும். இது வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லாம். இதை தோசைக்கு போட்டுக்கலாம், இட்லிக்கு போட்டுக்கலாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ராணி கிச்சனை மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் கிச்சனை கொஞ்சம் இருக்குன்ட்டு திரும்பி பாருங்கள். வணக்கம்.